السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل ولا يأب كاتب أن يكتب كما علمه الله فليكتب وليملل الذي عليه الحق وليتق الله ربه ولا يبخس منه شيئا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழ்ச்சியும் எம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற வல்ல ரஹ்மானுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஏத்திகாவுடைய நினைத்தை நினைவுபடுத்துவதோடு, அல்லாஹ் இந்த கட்டளைகளை விட்டிருக்கிறான், அந்த கட்டளை முழுமையாக எடுத்தும் எவைகளை தடுத்திருக்கிறானோ, கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லா கட்டங்களிலும் தவிர்த்து விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய ஈருலக வாழ்க்கை வெற்றிக்காக அல்லாஹ் தீன் இஸ்லாம் என்ற பெயரில் அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்தில் பதில் இல்லைன்னு சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் முறையை காட்டி இருக்கின்றது. அது ஆட்சி செய்வதாக இருக்கலாம், குடும்பம் நடத்துவதாக இருக்கலாம், வியாபாரம் செய்வதாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் இஸ்லாம் அதுக்கும் முறையை காட்டி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வரும்பொழுது இன்னொருவரை நாடி அவன் கடன் எடுப்பது ஒரு பொதுவான ஒரு வளமை. ஆனால் இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய முறை என்ன? குர்ஆனில் மிக நீண்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்து தான் கடனோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்து. சூரா பக்ராவில் அல்லாஹு தஆலா ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பது போல, ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் வழங்காத ஒரு பாடத்தை தெளிவாக வழங்கப்படுத்துவது போல் அல்லாஹ் முழு மனித சமுதாயத்துக்கும் கடனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை அல்லாஹ் பகிரங்கப்படுத்துகிறான். கடன் எடுத்தவர்களுக்கும் அல்லாஹ் புத்திமதியை சொல்கிறான், கடன் கொடுத்தவர்களுக்கும் அல்லாஹ் புத்திமதியை சொல்கிறான். கடனில் இருந்து நிவாரணம் எப்படி அடைய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் முறையை காட்டியிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இன்று பொதுவாக ஒரு மனிதனோடு மனஸ்தாபப்படுவதற்கு மட்டுமல்ல, சில நேரம் கடனை கொடுத்துவிட்டு உயிரையும் கொடுக்க வேண்டி வரும். ஒருவன் தன்னுடைய பணத்தை கொடுத்துவிட்டு
அல்லது சொத்தை கொடுத்து விட்டு பகமையை சம்பாதிக்கிறான். அது மட்டுமல்ல, தந்த சொத்தையும் இழக்கிறான். அது மட்டுமல்ல, ஏச்சையும் வாங்குகிறான். அது மட்டுமல்ல, சில நேரம் அது உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். கண்ணியமானவர்களே, இது அனைத்துக்கும் முழு காரணமும் இஸ்லாம் கடனுடைய விடயத்தில் எந்த புத்திமதிகளை சொல்லி இருக்கின்றதோ அந்த புத்திமதிகளை நாம் விட்டு விடுகிறோம். காலப்போக்கில் நாம் என்ன சொல்கிறோம்? ஒன்றில் அவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல இபாதத்தை, ஒரு அமலை, ஒரு நல்ல வேலையை நாம் குறையாக காணுகிறோம். ஒரு ஹாஜியார் இப்படி செய்வாரான்னு சொல்கிறோம், அல்லது ஒரு தாய் இப்படி செய்வாரான்னு சொல்கிறோம், அல்லது தாடி வைத்தவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களான்னு சொல்லுவோம். ஒன்றில் அவருடைய சுன்னத்தான ஆடை பேசுவோம், ஒரு சுன்னத்தான நடவடிக்கை பேசுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கின்றது கடனுடைய விஷயத்தில்? கடன் எடுத்தவர்களுக்கு என்ன சொல்கின்றது? கடன் கொடுத்தவர்களுக்கு என்ன சொல்கின்றது? கொடுக்கிறவர்களுக்கு இஸ்லாம் சொல்லும் புத்திமதிதான் 4 கட்டங்களில் ஒரு கடனை கொடுக்கும்படி இஸ்லாம் சொல்கின்றது. கொடுக்கிற விஷயத்தில் 4 கட்டங்கள் இருக்கின்றது. ஒன்று, கட்டாயம் கடன் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பருந்து ஒருவன் உயிரோடு போராடுகிறான், பசியினால் வாடுகிறான், அவன் பசியோடு போராடுகிறான், உணவுக்காக வேண்டி அவன் கடன் கேட்கிறான், இருந்தால் கட்டாயம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இன்னொன்றுக்கு கடன் கொடுக்கிறது கூடாது, ஹராம், கொடுக்க கூடாது, கேட்டாலும் கொடுக்க கூடாது. நன்றாக தெரியும், வந்து கேட்கிறவர் ஒரு பாவமான ஹராமான விடயத்துக்குத்தான் இதை பாவிப்பான், அப்படி என்றா கொடுக்க கூடாது. அல்லது அவனுக்கு தெரியும் இவன் எடுத்தா தரமாட்டான், இவனுக்கு தருவதற்கு எந்த வழியுமே இல்லை. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லல்ல, கொடுக்கிறவன் யோசிக்கவன் இவனுக்கு தருவதற்கு வழி இருக்கின்றதா, இவனுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்கின்றதா, இவனை பெரிய தொகையை கேட்கிறான், அதையும் இஸ்லாம் கவனிக்க சொல்கின்றது. அல்லது இவனுடைய வளமையை பிடித்தான் என்றிருந்தா அவனுக்கு முடியுமண்டா சதக்காவை கொடு, ஒரு சதக்காவை கொடுக்கலாம். ஏன் அவனை நாளைக்கு பாவத்தாளியாக கூடாது, நாளைக்கு சில நேரம் கொடுத்தவனும் பாவத்தாளி ஆகுவான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படி இல்லாத கட்டங்களில் கொடுப்பது சுன்னத். நன்றாக தெரியும், ஒரு நல்ல விடயத்துக்கு, ஒரு வியாபாரத்துக்கு, ஒரு குடும்ப விடயத்துக்கு, ஒரு நல்ல ஒரு மனிதர் வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு நல்லவராக இருக்கிறார், தருவதற்கும் வழி இருக்கின்றது. இப்படியான கட்டங்களில் கொடுப்பது சுன்னத் என்பதை உலமாக்கள் எழுதியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, உண்மையில் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரனுக்கு உதவி என்ற அமைப்பில் கடனை கொடுத்தால் அது நன்மையாகவும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அக்ரப லில்லாஹி மர்ரத்தைன், யார் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார்களோ, இந்த இடத்தில் தான் முக்கியமான நுணுக்கமான விடயம் இருக்கின்றது. நன்மையை நாடு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதனால் கொடுக்கிறோம். நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நன்மையை நாடி கொடுத்தார். அல்லது எங்களுக்கும் ஒரு அவசரத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம், எனக்கும் உதவக்கூடியவர், எனக்கும் அவசரத்துக்கு ஏதாவது தேவை வந்தால் அவரை நாடலாம் என்ற நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுக்காக யார் கடன் கொடுக்கிறார்களோ, சதகா கொடுக்கிறதை விட 2 மடங்கு நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், லகத் ரஅய்து மக்தூபன் அலா பாபில் ஜன்னத், நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மிஅராஜுக்கு போயிருந்தேன், அந்த நேரத்தில் சுவர்க்கத்திலே வாயிலில் ஒரு விடயம் எழுதப்பட்டிருந்தது. அது என்ன விடயம் என்றால், அஸ்ஸதகத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, ஒருவன் சதகா கொடுத்தால் ஒன்றுக்கு 10 என்றும் கடன் கொடுத்தால் ஒன்றுக்கு 18 என்றும் எழுதப்பட்டிருந்தது. விளக்கம் அறியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்டார்கள், மா பாலுல் கர்ப் அஃதல் மின் அஸ்ஸதகா, ஜிப்ரீலே, சதகாவை விட கடனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய நன்மை என்று கேட்டார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கேள்விக்கு பதிலை சொன்னார்கள். நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்ன சாயில், கடன் கேட்கிறவன் தேவை மிக்க கஷ்டம், தன்னுடைய மானத்தையும் மரியாதையும் கௌரவத்தையும் இழந்து அனைத்தையும் ஒரு பக்கம் தூக்கி எறிந்து விட்டுத்தான் அவன் கடன் கேட்கிறான். தேவை அவ்வளவு இருக்கின்றது. ஆனால் நாம் சதகா கொடுப்போம், எடுக்கிறவர்கள் சில நேரம் தேவை உடையவர்களாகவும் இருப்பார்கள், தேவை இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். எனவே அதனாலதான் அல்லாஹ் தஆலா இருக்கிற நன்மையும் அல்லாஹ் கூட்டி கொடுக்கிறான்.
என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழக்க கொடுத்தார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் கொடுப்பது ஒரு அமல், ஒரு சுன்னத்தான ஒரு விடயம் அல்லது சில கட்டங்களில் பரலாவும் அமையலாம். ஆனால் எடுக்கிறவர்களுக்கு இஸ்லாம் சொல்லும் புத்திமதி என்ன? எடுத்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தனக்கு உதவினான், தன்னுடைய தேவையை பூர்த்தியாக்கினான் என்ற உணர்வை மறந்து நடக்கக்கூடாது. மாறாக எப்படி நடக்க வேண்டும்? உரிய நேரத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும். தனக்கு ஒப்படைக்க முடியாவிட்டால் தந்தவரிடத்தில் போய் தன்னுடைய நியாயத்தை முன்வைக்க வேண்டும். அவருடைய அனுமதியோடு தான் அவர் அதை தாமதப்படுத்தலாம் என்ற அழகான புத்திமதியில் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கண்டால் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்ன ரஜுலன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதகாலா, நபியுடைய சபைக்கு ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே ஒப்படைத்த கடனை கேட்டு வந்தார். ஆனால் அவர் கேட்டு வந்தவர் கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தார். சஹாபாக்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி விட்டது. நீ நபியோடு இப்படியா பேசுகிறாய்? நபி அல்லவா? எப்படி நீ பேசுகிறாய்? எப்படி நபி அவர்கள் நீ அவமானப்படுத்துகிறாய் என்று சஹாபாக்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியதும் சஹாபாக்கள் அவரை கடுமையாக ஏச ஆரம்பித்தார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஅூஹு ஃபஇன்ன லிஸாஹிபில் ஹக் மகாலா, விடுங்கள், அவருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கின்றது. அவர் உரிமையோடு எல்லாம் பேசுகிறார். குற்றம் அவருடையதல்ல, என்னுடையது. உரிய நேரத்தில் நான் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. எனவே உங்களிடத்தில் யாருக்காவது வசதி இருந்தால் அதை கொடுத்து விடுங்கள் என்றார். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எடுத்த கடனை விட பெருமதியான ஒரு ஒட்டகம் தான் இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன கைருக்கும் அஹ்சனுக்கும் கபாஅ, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? கொடுக்கும் பொழுது அழகாக பண்பாக நடந்து கொள்ளக்கூடியவர். கண்ணியமானவர்களே, நபியுடைய பண்பை பாருங்கள். நான் நபி என்று சொல்லல, நான் நபியா இருக்கிறேன் என்று சொல்லல. கண்ணியமானவர்களே, கடனை கேட்டால் வரக்கூடிய ஆத்திரம், எமக்கு வரக்கூடிய ஆவேசம், எமக்கு வரக்கூடிய ரோஷம் எப்படி வருகின்றது? நாம் ஒரு முஸ்லிம் அல்லையா? நீ ஏன் எங்களை நம்ப மாட்டியா? 1000 கேள்வியை கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் மன்னிப்பையும் கேட்டார்கள். தாமதமாகிவிட்டேன். இன்னொரு ஹதீஸிலே வருகின்ற இப்னு மாஜா இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஸ்லஃப மின்ஹு ஹீன ஹஸா ஹுனைன். நபி அவர்கள் ஒரு கட்டத்தில் நபி அவர்கள் ஹுனைன் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவர்கள் 30,000 அல்லது 40,000 தீனார்கள் கடனாக வாங்கினார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ என்று சொல்லக்கூடிய சஹாபியருக்கு அதை திருப்பி கொடுக்கும் பொழுது நபி அவர்கள் கூறிய வார்த்தையை பாருங்கள், பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக், அல்லாஹ் உங்களுடைய சொத்திலும் குடும்பத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் இன்னொரு விடயத்தையும் சொன்னார்கள், இன்னமா ஜஸாஉ ஸலப் அல் வஃபாஉ பில் ஹமீத், கடன் எடுத்தவர் அதை நிறைவேற்றும் பொழுது பண்பாக நல்ல முறையில் நல்ல வார்த்தைகளை கூறி அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற புத்திமதியை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு தேவைக்கு கடன் எடுக்கிறோம், கூடாது என்று சொல்லவில்லை. எடுக்கலாம், கொடுக்கலாம், முறை இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, காலப்போக்கில் நாம் ஏற்றுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டிய தேவை கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? யாராக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும், பேச்சுக்கு சொல்வார்கள். உதாரணத்துக்கு ஜிப்ரீலாக இருந்தாலும் சரிதான். எடுத்த கடனை கொடுக்கும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் அல்லது கடனுடைய உடன்படிக்கை செய்யும் பொழுதும் எப்படி நடக்க வேண்டும்? குர்ஆன் என்ன சொல்கின்றது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை நம்பியவர்களே, இதா தஜாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூ, கடன் எடுத்தால் கொடுத்தால் கண்டிப்பாக எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், நான் அவனை நம்பிவிட்டேன், அல்லது அவருடைய இபாதத்தை நம்பினேன், அல்ல அவர் நல்லவர் நான் நினைத்தேன் அப்படி சொல்லக்கூடாது. கண்டிப்பாக எழுதிக் கொள்ளுங்கள், எழுத்து மூலம் கொண்டு வாருங்கள். அதுவும் நீங்கள் தனியாக எழுதிக் கொள்ள வேண்டாம், 3வது ஒரு நபரை வைத்து எழுதிக் கொள்ளுங்கள்.
மூணாவது ஒரு நபர், அது மூணாவது ஆளுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், உங்களிடத்தில் யாராவது இந்த கடனை எழுதுங்கள் என்று சொன்னால் ஃபலா யபகாத்திபுன் யக்துப கமா அல்லமஹுல்லாஹ், நான் எழுத மாட்டேன், எனக்கு முடியாது என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடைசி அல்லாஹ்வில் சொல்றான், வல் யத்தகில்லாஹ ரப்பஹ், இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், கடனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் எவ்வளவு பாரமான ஒரு விடயம். உலகத்தில் தப்பலாம், உலகத்தில் எந்த காட்டுப்போக்கையும் சொல்லலாம், உலகத்தில் எந்த பையனையும் இல்லாமலாக்கலாம், கொடுத்த அதாவது செக்கையும் இல்லாமலாக்கலாம், அனைத்தையும் செய்யலாம். ஆனால் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் மாத வ அலைஹி தீனார் அவ் திர்ஹம், ஒருவர் மௌத்தாகிறார், மரணிக்கிறார், அவர் கடனால் எவ்வளவு பெரிய கடன் அல்ல, ஒரு தீர்ஹம் அல்லது ஒரு தீனார் தான் கடனாக இருக்கிறார். அப்படி அந்த நிலைமையில மௌத்தானாம் அல்லாஹ் மறுமையில் நியாயத்தை, அந்த தீர்ப்பை அல்லாஹ் வழங்குவான். அவனுடைய நன்மையை யார் கடன் கொடுத்தான் அவனுக்கு அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். கடனாளிகள் வந்து கொண்டே இருப்பார்கள், இவனுடைய நன்மை எல்லாம் முடிந்துவிடும். அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் இவனுடைய தலையை போட்டு அல்லாஹ் இவனை நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நபியுடைய வளமை எப்படி? ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டால் நபி அவர்கள் கேட்பார்கள், இவர் யாருக்காவது கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். கேட்டுவிட்டு யாராவது முன் வந்தால் தான் தொழுவிப்பார்கள், இல்லை என்றால் நான் இதுக்கு தொழுவிக்க மாட்டேன் என்றுவார்கள். ஹஜ்ரத் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதா கொண்டு வரக்கூடிய கட்டத்தில் இந்த விடயத்தை நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நபியுடைய சபையிலே நாம் உட்கார்ந்திருந்தோம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமாக இரண்டு வார்த்தைகளை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். சாய்ந்து கொண்டிருந்த நபி அவர்கள் எழும்பினார்கள். எழும்பி சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன நடந்து யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், மா அன்ஸலல்லாஹு மினத் தஸ்தீத், அல்லாஹ் தஆலா கடனுடைய விடயத்தில் கடுமையாக ஆயத் இறக்கியது போல வேறு எதிலுமே இறக்கவில்லை. கடந்த விஷயத்தில் அல்லாஹ் எச்சரித்தது போல வேறு எதையும் எச்சரிக்கவில்லை என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் எல்லாம் மன்னிப்பான், எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். ஒரு மனிதன் இஸ்லாத்துக்காக உயிர் கொடுக்கிறான், மீண்டும் உயிரையே தியாகம் செய்கிறான், மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது வைத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் அவன் கொல்லப்படுகிறான். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படிப்பட்ட ஷஹீத் உயிரே இஸ்லாத்துக்காக கொடுத்தவர் அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், இல்ல துயூன், கடனை தவிர என்றார்கள். ஷஹீதுடைய பாவமா அவர் ஷஹீதா இருக்கட்டும், இஸ்லாத்துக்காக உயிரே கொடுத்தவராக இருக்கட்டும், அப்படிப்பட்டவராக இருந்தாலும் கடனாக இருந்தால் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், எடுத்த கடனை கொடுக்கிறதுக்கு யாரு முயற்சி வைக்கிறார்களோ, கொடுக்கணும் என்ற எண்ணம் இருந்தா அல்லாஹ் வழியை வைப்பார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் கூறுறத நான் கேட்டிருக்கிறேன், மன் கானத் லஹு நிய்யத்துன் ஃபீ அதாஇ தைனிஹி, எடுத்த கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கின்றதோ அவர் எப்படியாவது கொடுத்திட வேண்டும். தன்னை வீட்டை விற்காவது, தன்னை காணியை விற்காவது, தனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை, தனக்கு நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, தன்னை வாகனத்தை விற்காவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இல்லா கான லஹு மினல்லாஹி அவுனுன், நிச்சயமா அல்லாஹ்வுடைய புறத்தால் அவனுக்கு உதவி வந்துதானாம், அல்லாஹ்வுடைய பக்கத்தால் உதவி வந்துதானாம். இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ அவங்களோட வேலையை அவங்க முடிச்சு கொண்டே இருப்பான். அவருடைய வாகனம் அது வாகனமாகவே இருக்கும், அவருடைய சொந்த வேலை நடந்து கொண்டே இருக்கும், அவருடைய திருமணங்கள் ஜாம்பியமாக நடந்து கொண்டே இருக்கும். ஆனா இவர் கொடுக்க மாட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அதிலேயும் பரக்கத்து வைக்க மாட்டான், இவருடைய கடனையும் அல்லாஹ் முடிக்க மாட்டான். எனவே கண்ணியமானவர்களே, கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் எந்த ஒரு மட்டத்தில் கொடுக்க வைப்பான். ஆனால் இவருக்கு நியத்து இருக்க வேண்டும், நான் கடனாளியாக மூத்தாக கூடாது, நான் உலகத்திலிருந்து பிரியும் பொழுது யாருக்கும் கடனாளியாக அமைக்க கூடாது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். பனு இஸ்ரவேலில் நடந்த ஒரு சம்பவத்தை. ஒரு மனிதர் இன்னொரு மனிதத்தில் போய் கடன் கேட்டார். அவர் பல கேள்விகளை கேட்டார். அவரை நம்பி ஒரு சில கடன்களை கொடுத்தார். ஆனா எடுத்தவரோ கடல் கடந்து போகிறார். நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கிறோம்.
கடலை கடந்து போகிறார். ஆனால் இவருக்கு கொடுக்க வேண்டும் எண்ணம் இருக்கின்றது. அந்த குறிக்கப்பட்ட திகதியும் வந்துவிட்டது, கொடுக்க வேண்டும் என்ற நாளும் வந்துவிட்டது. இவர் யோசிக்கிறார், ஆனால் பிரயாணமோ கஷ்டமாக இருக்கின்றது. உரிய தினத்தில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு இருக்கின்றது. இவர் பயணத்திலே கஷ்டத்தினால் இவர் யோசிக்கிறார், இதே தினத்தில் எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் இவர் என்ன செய்கிறார், ஒரு பெட்டியை சமைத்து அந்த பணத்தையும் ஒரு கடிதத்தையும் எழுதி அவர் அந்த கடல்லே போடுகிறார். உதாரணத்துக்கு சொல்வார்கள், கடல்ல போட்டது மாதிரி அது கிடைக்க மாட்டான். உதாரணத்துக்கே சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இருந்தாலும் இவர் கடல்ல போட்டாலும் காலம் தாமதமானாலும் இவர் நேரடியாக அவரை வந்து சந்தித்து மன்னிப்பு கேட்கிறார். உரிய தினத்தில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. இருந்தாலும் பிரயாணத்துடைய தடை எனக்கு ஏற்பட்டு விட்டது, போக்குவரத்து வசதி இல்லாமல் இருந்தது. அவர் சொன்னார், இல்லையே, உங்களுடைய கடன் வந்து எனக்கு சரியா கைக்கே வந்து சேர்ந்து விட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் வழி அமைத்துக் கொடுப்பான், அது கடலையாக இருந்தாலும் சரிதான். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், அவர் முஸ்லிமாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பினவராக இருந்தால், எடுத்த கடனை எப்படியாவது நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடன் பட்டார்கள், கடனாளியாக மாறினார்கள், கடனாளியாக மாறிவிட்டார்கள். நபி அவர்களிடத்திலே சஹாபாக்கள் போய் முறையிட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அனஸ் எங்களிடத்திலே தேவைக்கு கடன் அளித்தார், ஆனால் காலம் தாமதமாகிவிட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அதை ஏதாவது சலுகை செய்ய முடியுமா என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர் தேவை கொடுத்தார், ஆனால் இப்போது அவருக்கு வசதி இருக்கின்றது. நபி அவர்கள் ஒன்றும் பேசுங்கள். இந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், தனக்கு 2 வீடு இருந்தது, 2 வீடு இருந்தது. ஷரியத்திலே சட்டம் என்னவென்றால் அவருடைய வீட்டை வைத்துக் கொள்ளலாம், ஒரு வீட்டை வைக்கலாம், ஒரு வீட்டை தான் விற்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு எழுதப்படுகின்றது, 2 வீட்டையும் விட்டுவிட்டு பள்ளியிலே தங்கினார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், 2 வீட்டை விற்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. சொன்னார்கள், நான் கடனாளியாக மரணிக்க நான் விரும்ப மாட்டேன் என்றார். அதற்கு முறையே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மால் என்று கடன் எடுத்தார்கள், பொது நிதியிலிருந்து கடன் எடுக்கிறார்கள். உரியவர் என்ன செய்கிறார், குறிக்கப்பட்ட தினத்துக்கு முன்னால் ஞாபகப்படுத்துகிறார். சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டம் அடைந்தார்கள். நாட்டுடைய தலைவர், நாட்டுடைய ஜனாதிபதி, நிதிக்கு பொறுப்பாக இருக்கிறவர் கடனை கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு இடத்திலே கடனை வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், இதுதான் இஸ்லாம். கேட்கிறவர்கள் ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் அவனுடைய தேவைக்கு கேட்கிறான். சில நேரம் நாங்கள் பார்க்கிறோம், சில நேரம் எந்த அளவு கண்டால் ஒருவன் கடனை கொடுத்து விட்டு அதை எடுக்கிறதுக்கு அதே அளவு செலவழிக்க வேண்டும், அதே அளவு செலவழிக்க வேண்டும். ரிட்டனுக்கு மேல ரிட்டன், ஒரு செக்கை கொடுத்தா அடுத்த செக், அடுத்த செக், அப்படி ரிட்டன் ஆகிக்கொண்டே போகும். அது போக அவருடைய ஏற்றி, அவருக்கு எவ்வளவு ஏற்றி கிடைக்கின்றது, எவ்வளவு ஏற்றி கிடைக்கின்றது. முடியும் என்றால் எடுத்துப்பார். இன்னும் என்ன சொல்லுகிறார்கள், முடியும் என்றால் நீதிமன்றத்தை நீ நாடு. கடைசி ஆய்வர்கள் என்ன செய்கிறார்கள், நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அவர்களுக்கு அங்கே நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, நியாயம் கிடைக்க மாட்டாது. என்ன நடக்கின்றது, திரும்ப இவர் வந்து என்ன தெரியுமா சொல்கிறார், நீ நீதிமன்றத்தை நாடினாய், நீதிமன்றத்திலே வாங்கிக் கொள். கண்ணியமானவர்களே, ஆனால் இவரோ என்ன செய்கிறார், அவருடைய ஆடம்பர வாகனம் அப்படி ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது, அவருடைய திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. கடனாளியோ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பதுவாகத்தான் அமையும். அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ரத்த துளிகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அது பதுவாகத்தான் அமையும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் கடனிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும். நான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நான் கடனாளியாக மௌத்தாக கூடாது என்ற ஒரு பயம் அவனுக்கு இருக்கத்தான் வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் ஆகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் பெரும்பாவத்துக்கு பின்னால் ஆகப்பெரிய பாவம் என்றால் ஐயமூத்த, ஒரு மனிதன் மரணிக்கிறார், அவர் கடனாளியாக அல்லாஹ்வை சந்திக்கிறார். இதுதான் ஆகப்பெரிய பாவம் என்றார். ஆகப்பெரிய பாவம் என்றார்கள்.
கண்ணியமானவர்களே, கடன்ல நாங்க நினைக்கிறோம் கைமாத்தெடுக்கிறது மட்டுமல்ல கடன். எங்களை அறியாமல் சில நேரம் நாங்க கடனாளி ஆயிருப்போம். எங்களுக்கு தெரியாமலே நாங்க கடனாளி ஆயிருப்போம். அது எங்களுக்கே தெரியாது நான் கடனாளி ஆகிறது. நாங்களே அறிய மாட்டோம். சில நேரம் சொல்லுகிறார்கள் 2 வகையான கடன் இருக்கின்றது. ஒன்று துயூனுல்லா, அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டிய கடன். ஒருவர் ஜகாத் கடமையானவர், ஜகாத்தை கொடுக்காமல் மரணிக்கிறார். குழந்தைகள கடமை, அவருடைய ஜகாத்துடைய கணக்கை பார்த்து அதை வேறவாக்க வேண்டும். இவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதில் யாருக்கும் கை வைக்க முடியாது. உறவினருக்கு யாருக்கும் அதில் கை வைக்க முடியாது. அவர் ஹஜ்ஜி கடமையானவர், ஹஜ்ஜி செய்யாமல் மரணிக்கிறார் என்றா அவருடைய சொத்தை வேறவாக்க வேண்டும். அவருடைய சொத்தை வேறவாக்க வேண்டும். அதே போல கண்ணியமானவர்களே, இன்னொரு வகையும் இருக்கின்றது. எழுதுகிறார்கள் உலமாக்கள், ஒருவர் மரணித்தால் எங்கள் எல்லாருக்கும் எல்லாம் ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? தெரியும் எல்லாருக்கும். ஒருவர் மௌத்தான எத்தனை கடமை எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்றுதான். அவரை குளிப்பாட்டுறது, நல்லடக்கம் செய்வது, தொழுவிக்கிறது, இது சிறியவர்களுக்கும் தெரியும். ஆனா இன்னும் பல கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, அவருடைய கடன்கள் இருந்தால் அந்த கடனை கொடுக்க வேண்டும். அவருடைய கடனாளியாக இருந்தால், அது அல்லாஹ்வுடைய கடனாக இருந்தால் அதையும் கொடுக்க வேண்டும். அவர் யாருக்காவது கடன் பட்டிருந்தால் அதையும் கொடுக்க வேண்டும். அதுவும் மிக முக்கியமான கடன் தான், மிக முக்கியமான அம்சம்தான். 2வது கண்ணியமிக்க சகோதரர்களே, சில நேரம் நீங்கள் அறியாமல் சில கடனாளி ஆகும். எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் கடனாளி. யாருக்கு? எங்களோட உறவினர்களுக்கு, எங்களோட மனைவிக்கு, அல்ல எங்களோட சகோதரர்களுக்கு. எப்படி என்றால் கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு ஒருவர் மரணித்தால், ஒருவர் மௌத்தானால் அவருடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு இஸ்லாம் அழகான முறையோடு சொல்லி இருக்கின்றது. குர்ஆன்ல ஆக நீண்ட பெரிய பாடம் அதுதான். பெரிய ஆயத்தேது ஒரு சட்டம் சம்பந்தமானது. வராசத், அனந்தர சொத்து. ஒருவர் மௌத்தானா அவருடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு இஸ்லாம் முறை இருக்கின்றது. நமது நாட்டில் அல்லாஹ் முன்னோர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். அவர்கள் செய்த ஒரு பெரிய நல்ல வேலை தான். நமது நாட்டில் குர்ஆன் கூறும் பிரகாரம் எந்த ஒரு நீதிமன்றத்துக்கு போனாலும் எங்களோட சொத்தை இஸ்லாம் குர்ஆன் கூறும் முறை பிரகாரம் பிரித்து தர வேண்டும் என்று கேட்டால் அதன்படி பிரித்து தருவார். கண்ணியமானவர்களே, முறையாக பிரிக்கிறல்ல, கண்டவர்கள், ஆதிக்கம் உள்ளவர்கள், தைரியசாலிகள், புத்திசாலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? எடுத்துக் கொள்வார்கள். சில நேரம் கண்ணியமிக்க சகோதரர்களே, சில நேரம் ஒருவர் மரணித்திருப்பார். அவர் திருமணம் முடித்த புதிதாக இருப்பார். 1 மாதத்திலே மரணித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய மனைவி வீட்டுக்கு வந்த 1 மாதம் தான். ஆனால் மரணமானவருடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து 1 மாதம் வந்தவளுக்கு எப்படி சொத்தை கொடுக்க முடியும்? ஒருவர் மௌத்தானால் மனைவிக்கு அதாவது குழந்தைகள், மரணமானவருக்கு குழந்தை இல்லாவிட்டால் 4இல் 1 கொடுக்கத்தான் வேண்டும். 4 கோடி இருந்தால் 1 கோடி அவருடைய சொத்து. இதை கொடுக்காம எடுத்தா என்ன நடக்கும்? நாளைக்கு மறுமையில் அந்த பெண்ணுக்கு நாங்கள் கடனாளி ஆகுவோம். ஒருவர் மரணிக்கிறார், ஒருவர் மௌத்தாகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 குழந்தைகள் இருக்கின்றது. மூத்தவர்களும் சகோதரர்களும் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள்? அவருடைய சொத்தை எடுத்துக்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, நாளை மறுமையில் அந்த குழந்தைக்கு நாம் கடனாளியாகத்தான் இருப்போம். ஒருவர் சில நேரம் ஒரு பைத்தியம் அல்லது புத்தி குறைந்தவராக இருப்பார். அவருடைய சொத்தை முறையாக பிரிக்க வேண்டும். அவருடைய சொத்தையும் கொடுக்க வேண்டும். அவருக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. அவரது கொடுக்காவிட்டால் மறுமையில் நாங்கள் அவருக்கு கடனாளி ஆகுவோம். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எடுத்ததை கொடுக்கிறது மட்டுமல்ல, பலவாக இருக்கின்றது. ஒருவருடைய சொத்தை நாம் அபாயத்தோம், ஒருவருடைய காணி அபாயத்திருக்கிறோம், ஒருவருடைய காணி எங்களுக்கு சொந்தம் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, மறுமையில் அவருக்கு நாங்கள் கடனாளி ஆகுவோம். கடைக்கு பல வருடங்களாக கூலியே கொடுக்கல, அல்லது கொடுக்கிறோம், ஒரு பழைய கணக்கு கொடுக்கிறோம், அவருக்கு நாங்கள் கடனாளி ஆகுவோம். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய பார்வையில் இன்னொருவனுடைய சொத்தை எடுக்க முடியாத ஒரு முஸ்லிம் அல்லாதவனுடைய இருந்தாலும் சரி, முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய சொத்தையும் எடுக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகின்றது. என்ன கடிதம் என்றா, யார் எழுதுகிறார்? ஒரு யூத பெண்மணி, முஸ்லிம் அல்ல, ஒரு யூத பெண்மணி ஒரு கடிதத்தை எழுதுகிறார், உருக்கமாடுகிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களோட முஸ்லிம்கள் ஒருவர்
என்ற காணியை பள்ளிக்காக வேண்டி எடுத்திருக்கிறார். பள்ளி சிறுக்கென்றதுக்காக, பள்ளியை பெருசாக்கணும் என்றதுக்காக பலவந்தமாக, அதாவது பலவந்தமாக எடுத்திருக்கிறார்கள். என்னுடைய விருப்பம் இல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த காணியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்றார். இந்த நியாயத்தை பார்த்து அந்த பெண்மணி இஸ்லாத்தை தருகிறார். கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாமல் இருக்கட்டும், யாருக்குத்தான் நாம் கடன் என்றால் அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது சில நேரம் ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலும் எல்லோரும் ஹேண்ட் போன் பாவிக்கிறோம், ஒரு சிம் எடுக்கிறோம், நாம் ஒரு சிம்மை பாவிக்கிறோம். ஆனா அந்த சிம்முக்கு நாம் என்ன செய்கிறோம், அதை அப்படியே அதனுடைய பில் ஏற்றி விட்டு அதை அப்படியே நாம் பாவிக்காமல் விட்டு விடுகிறோம். நாளைக்கு அந்த கம்பெனிக்கு நாங்கள் கடன் ஆகும், மறுமையில் நாம் இதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, கடன் என்கிறது முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாமல் இருக்கலாம். கொடுக்க வேண்டி வந்தா எல்லோருக்கும் கொடுக்கத்தான் வேண்டும், கொடுக்க வேண்டி வந்தா எல்லோருக்கும் கொடுக்கத்தான் வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இந்த கடன்ல இருந்து நிவாரணம் பெறுவதற்கு இஸ்லாம் ஒரு முறையை சொல்லியிருக்கு. நபியிடத்தில் ஒரு சஹாபி வந்தார், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நபியிடத்துல ஒரு சஹாபி வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நாளாந்தம் கடனால் அவதிப்படுகிறேன், கடன்ல தொல்லையால் நான் அவதிப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். நபி அவர்கள் படித்துக் கொடுத்த துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ மினல் அஜ்ஸி வல் கஸல் வ மினல் ஜுப்னி வல் புஹல் வ மின் கலபத்தி தைனி வ கஹர் ரிஜால். 8 விஷயத்தை சொன்னார். யா அல்லாஹ், கோலத்தனத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் கைசேதத்திலிருந்தும் சோம்பற்கனத்திலிருந்தும் ஏழாமையிலிருந்தும் கடன் தலைக்கு மேலால் வருவதை விட்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். பல சம்பவங்கள் இருக்கின்றன. நபியிடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் கடனால் அவதிப்படுகிறேன், என்ன துஆ ஓத? சொன்னார்கள், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவா. இந்த துஆவை ஓதுவாங்க. உலமாக்கள் பல விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள், பல துஆக்களை சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் மௌத்துக்கு முன்னால் கடனிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும். நாம் எமது சொத்தை வித்தாவது உலகத்துல நஷ்டம் வரலாம், பிரச்சனை இல்லை. உலகத்துல கொஞ்சம் கஷ்டம் வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கபருக்கு போகும் பொழுது என்னுடைய கபர் எப்படி வெளிச்சமாக வேண்டும் என்றால், அந்த குழந்தைகளும் வழங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, குழந்தைகள் வழங்கிக் கொள்ள வேண்டும், உறவினர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கபரால் நிம்மதியாகணும் என்றால் எங்களோட சொத்தை வித்தாவது அவரை நான் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும், அவரை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும். எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள், கைசேதத்தோடு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நபி அவர்கள் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள், உண்மையில் ஒருவன் கடன் எடுத்தான், ஆனா கொடுப்பதற்கு எந்த வழியுமே இல்லை, உண்மையில் இல்லை, அவன்கிட்ட வீடும் இல்ல, கடையும் இல்ல, சொத்தும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இவன் விஷயத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த புத்திமதியை நபி அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? ஒருவன் உண்மையாக கஷ்டவாளியா இருந்தால் கண்டிப்பா அவர் வசதி வரும் வரையில் அவருக்கு எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்ற புத்திமதியை இஸ்லாம் சொல்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு ஒரு கடனாளிக்கு விட்டுக் கொடுக்கிறார்களோ, யார் விட்டுக் கொடுப்பார்களோ, அல்லாஹ் மறுமையில எந்த நிழலும் இல்லாத நாளையில் அல்லாஹ் அவருக்கு நிழலை கொடுப்பான் என்ற புத்திமதியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்பொழுதும் முடிந்த அளவு கடன் இல்லாமல் வாழ பார்க்க வேண்டும். ஏதோ எடுத்து விட்டால் மௌத்துக்கு முன்னால் அந்த கடன்ல இருந்து நிவாரணம் பெற வல்ல அல்லாஹ் என் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா, ஈருலக வாழ்க்கையில் நிச்சய நிம்மதியை தந்தல்வாயா. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.